வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 20வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெட்மில்லை வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்துருப்பார். அது கரெக்டாக டெலிவர் ஆகுமா? உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஷியாவை கூப்பிட்டு நீ இதில் எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனால் ஷியா தப்பிச்சா பழிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது, அப்புறமேட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம லூசுவை தான் காட்டுறாங்க. லூசுக்கு புரிஞ்சு போச்சு அவனுக்கு வந்து இதுக்கு மேற்பட்டு வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதான் ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு. அதனால் அவன் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிவிட்டு தன்னோட டீமை கூப்பிட்டு சொல்லுவான், இதுக்கு மேலே என்னால் கம்பெனி வச்சு நடத்த முடியாது, அதனால் கம்பெனி வந்து போகுது, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம்ல, அதுக்காக தான் என்னை மன்னிச்சிடுங்க, என்னோடய திறமையை நான் தான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாேருக்கும் சாரி கேட்டு இது பண்ணுவாங்க. உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. எல்லோரும் ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு இத்தனை நாள் வச்சு நடத்தின ஆஃபீஸில் அதை உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜின்னியா சப்போர்ட் பண்ணது, அந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஜூனோட அம்மா தான் காட்டுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம தாங்கி எங்கே போகிறா அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருப்பாங்க. அப்படி அவுட்டோரில் ஒரு இடத்துல வந்து நம்ம தாங்கி வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவளை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இவள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறா அப்படின்றது தெரிய வரும். சரி, டான்ஸ் ஸ்டூடியோவில் வேலை பார்த்துட்ருக்கால, அங்கே போய் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்டைலாக மாடலாக கிளம்பி அங்கேருந்து போவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களாம் நம்ம ஷியாவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இனி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷியா என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிற ஆகியிருக்கோம். எல்லாருமே என்ன இப்படி திடீர் மாற்றம்னு கேட்கும்போது, லைஃப்லனா சேஞ்சஸ் வேணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கணும்ல மீட்டிங்க்கு, அதுக்காக வந்து நம்ம லிஃப்ட்டில் வந்து போயிட்டுருக்கும்போது லீயை மீட் பண்ணுவாங்க. அப்போ லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் இருக்குது, சொல்லலாமான்னு கேட்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லா சூட் இருக்குல்ல, அது வித்ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நானும் தாங்கியும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் எல்லாம் வேணால் டின்னர் ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ கேட்பார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே லிஃப்ட்டுக்கு போவாங்களாம். அதே லிஃப்ட்டில் ஷீஷு அப்படின்னு சொல்லி நேற்று மீட் பண்ணியிருந்தாங்களே, அவங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து இப்படி காஃபி ஷாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே நம்ம ஷியா கிட்டே வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த லீ வந்து கொஞ்சம் தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். என்ன இருந்தாலும் சரி, நம்ம லீக்கு வந்து யாருமே க்ளோஸ் ஆகக்கூடாதுப்பா ஷியாவுக்கு, அதில் மட்டும் கரெக்டாக வந்து கண் வச்சுக்கிட்டே இருந்துகிட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க ஷியா, என்னங்க என்கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணார், கெடுத்து விட்டிங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, பேசாமல் வா, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே கூப்பிட்டு போவாங்க. அடுத்து கார் பார்க்கிங் போயிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷியா வந்து லியா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்துருப்பாங்களே, அதை வந்து வீடியோவை எடுத்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. அது வந்து வைரலாக போயிட்டுருக்கும். இந்த விஷயந்தான் இப்போ போயிட்டுருக்குமா. இந்த விஷயத்த லியாவும் வந்து பார்ப்பாங்க. லியோக்கு யார் சொல்லுவா அப்படின்னா வாங்க தான் சொல்லுவான். பார்த்தியா இவ எப்படி சிம்பத்தியை யூஸ் பண்ணி சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, பாரேன் நீ இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணாத, அவளை வந்து வேலையை விட்டு தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏற்கனவே அவள் வேலையை விட்டு தூக்குன்னு சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னால ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்ருப்பா. இதெல்லாம் பார்த்த நம்ம லியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப கடுப்பாயிரும். அவளை வேலை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து வருவாங்க. வந்தால் அங்கே வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஷியா, ஃபேங்கு, லீ எல்லாருமே. அப்போ வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, ஃபேங்கு லீயை வெளியில் போக சொல்லிட்டு நான் ஷியா கிட்ட டேரெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு தனியாக பேசுவாங்க. பேசும்போது கேட்பாங்க,
நீ தான் வந்து அந்த வீடியோ லீக் பண்ணியா, எப்படி வந்து நீ இப்படி வந்து பப்ளிக்காக வந்து நீ என்னமோ பாவப்பட்ட மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷியா வந்து நானுமே இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன், உண்மையிலே எனக்கு அதுக்கு பின்னாடி யார் ரிலீஸ் பண்ணி விட்டான்னு தெரியாது, நானும் விக்டிம் தான், கொஞ்சம் நம்புங்கன்னு சொல்லவும் போன தடவை நீ இதே மாதிரி தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் உங்கள் சைடு இருந்தால் நான் வந்திருக்கு, நம்மளை நம்பவே சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி ஷியா வந்து வேலையை விட்டு அனுப்புங்க, இந்த மாதிரி என் டீம் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபேங் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதுக்காகனா நாங்கள் வந்து வேலையை விட்டு நிறுத்த முடியாது, அவள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணானா தான் நிறுத்த முடியும், இந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது, அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு எங்கள் கம்பெனிக்கு வந்து கெட்ட பேர், அவள் வந்து ஒர்க் ரிலேட்டட் ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷியாவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவளால் எதுவும் பேச முடியாது, சரின்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஷியாவுக்கு நம்பவே முடியாது, ஃபேங் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைம் ஃபேங் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒன்று ப்ரொடக்ட் பண்ண கிடையாது, நான் வந்து இந்த கம்பெனியை தான் ப்ரொடக்ட் பண்ணேன், ஆனால் நீ ப்ராஜெக்டில் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதுல்ல, நம்ம ப்ராஜெக்டில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அது நீ மட்டும்தான், அப்படின்றப்ப நீ வந்து எப்படி பாசிட்டிவாக வரணும், நமக்கு வந்து எதாவது சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம லீ ஷியா 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் பார்பிக்யூ சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேங்க்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது நம்ம லீயும் அதை தான் சொல்லுவாங்க, அவங்க உண்மையிலே கம்பெனியோட ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து ஓவராக வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அது கரெக்டாக தான் அவங்க பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நான் ஜென்ரலாக பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வந்துட்டில, அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி இவங்க லைட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காமெடியன் வந்து ரொம்ப பிடிக்கும், அவர் பேர் ஆஸி, அவர் பேசுகிறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா, அவர் லைஃப்பில் பெரிய இன்சிடெண்ட்டே நடந்துச்சு, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வந்து எந்தளவுக்கு கஷ்டம்னா இருக்கோ அதெல்லாம் பட்டு காமெடியாக அதெல்லாமே மாற்றி இப்போ லைஃப்பில் சக்ஸஸாக மாறியிருக்காரு, அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஆனால் என்ன வீக்கெண்டில் அவரோட ஷோக்கான எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சு போச்சு, அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷியா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஒன்று இல்லையே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ உனக்கு என்ன அதுக்கான டிக்கெட் தானே வேணும், ஃப்ரண்ட் ரோவில் நான் விஐபி டிக்கெட்டே உனக்கு வாங்கி தரேன், பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஷியா கேட்கும்போது கன்ஃபார்மாக நான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களோட ஃபேமிலி நேம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா வந்து பெட்டு கட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்போ வந்து பெரிய இஷ்யூ வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பிளாகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காரு, அது வந்து ஹைஜீன் பற்றின வீடியோ. அந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ்லாம் இப்போ ஹைஜீனாக சமைக்கிறது இல்லை, அந்த மாதிரி சுத்தம் பத்தமாகவே இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கச் குரூப் மட்டும் இல்லை எல்லா ஹோட்டல் குரூப்ஸையும் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி வீடியோ போட்டுருந்துருப்பாரு. இந்த விஷயம் பற்றி தான் மீட்டிங் போட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பிஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது, வேறு மாதிரி இது அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியா சொல்லுவாங்களா. ஆனால் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம், பிஆர் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணி விட்டுருவார். மீட்டிங்னா முடிஞ்ச பிறகு சிஏ அப்செட் ஆகி ஏன் நீ பாதிலே நிறுத்துனீங்கன்னு கேட்கும்போது, நீ சொல்கிற ஐடியா சூப்பரான ஐடியா தான், அதை ஃபாலோ பண்ண சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஆனால் டைமிங் வந்து சரியான டைமிங் கிடையாது, நீ ஒருத்தவங்களுக்கு உதவி வேணும்னு கேட்கும்போது பண்ணாதான் அது உதவி, தேவையில்லாதப்போ நீ பண்ண அப்படின்னா அதுக்கு நீ நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும், நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத, டைமிங் வரும்போது நானே சொல்கிறேன் அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி ஆஃபீஸில் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதான் நம்ம ஜூனோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த ஸ்டூடியோக்கு வந்து வந்துடுவாங்க, நம்ம தாங்கியோ வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. வந்தவங்க கிளாஸில் ஜாயின் பண்ண மாதிரி வந்திருப்பாங்க, ஆனால் தாங்கியோக்கு புரியுது இவங்க நம்மளை வாட்ச் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்போ தாங்கியோட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட வாழ்க்கை வந்து ஸ்டேபிளாகவே இல்லை, நீ பாரு என்ன மாதிரியான வேலைகள்னா பார்க்குற, கையில் கிடச்ச வேலை பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது கூடவே சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதுக்கு மேற்பட்ட வந்து என் பையன் பின்னாடி சுற்றாத, என் பையன் வாழ்க்கையிலேருந்து போன்னு சொல்லும்போது
மேடம் கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. நான் ஒன்றும் உங்கள் பையன் பின்னாடி சுற்றலை. நான் ஒன்றும் உங்கள் பையனோட வாழ்க்கையிலேருந்து போகணுன்னு இல்லை. உங்கள் பையன் தான் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, ஏன் வாழ்க்கைக்குள்ளே அவன் தான் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டு இருக்கா. ஏதாவது போதுன்னு சொன்னால் நீங்கள் தான் போய் உங்கள் பையன்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நீ வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளே இன்வால்வ் ஆகாத, வாழ்க்கை விட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடியோக்கு ஓனர் இருப்பாங்களா அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது தான் தெரியும் இவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடு, அதுவும் இந்த பொண்ணு வருது பற்றியா, இந்த பொண்ணு எந்த டயத்துக்கு வருதோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லவும் அவங்களும் தாங்கியை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீ பர்சனலாக வந்து ட்ரெயின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாங்கியும் சரி நம்ம வந்து ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கான நோட்ஸு எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து இது கொடுக்கறது அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் எங்கே காட்டுவாங்க அப்படின்னா நம்ம லீயை தான் காட்டுவாங்க. அவர் எப்படியாவது அந்த ஆசியோட விஐபி டிக்கெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்டலாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் யாராலையுமே டிக்கெட் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவங்க கேங்க்கு வந்து ஜின்சி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபேமஸான ஷார்ட் வீடியோ இன்ஃப்ளூயன்சர். அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திருப்பி அதே டாபிக் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாங்கியோக்கு வந்து இந்த மாதிரி அம்மா ஃபாலோ பண்ணுறேன்னா தெரியும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக டெலிவரி பாய்கிட்ட வந்து டீ கொடுத்து விட்டுட்டு அது கூட மெசேஜ் அனுப்பி விட்ருப்பான். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சஜஷன் மாதிரி. அதை பார்க்க டாங்கியூ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாங்கியூவுக்கு நம்ம ஜூனை பிடிக்க ஆரம்பித்ததுக்கான காரணம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் அவன் வந்து சப்போர்ட் பண்ணானே, தான் வேலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மின்னுக்கான டெலிவரி பண்ண துரத்தி விடுவாங்க, இப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம லீயை தான் காட்டுவாங்க. இன்னும் அவரை விடலை. இந்த ஆசி பற்றி இப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன கதையை போகிற இங்கே பேசிட்டு ப்ளீஸ் டிக்கெட் வேணும்னு சொல்லும்போது இந்த ஜின்சிக்கு வந்து அப்படியே கடுப்பாகி போயிடும். இதை தான் கேட்க தான் நம்ம இங்கே வந்தோமான்னு சொல்லிட்டு கடுப்பாகி அங்கேருந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்ன யாரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்காமல் எல்லாரையும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நைட்டு வந்து முடிஞ்சிருமா. அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார்ல அந்த இடத்துக்கு ஜின்சி வந்து டேரெக்டாக வந்து இந்த ஒரு 2 டிக்கெட் நீ கேட்டு உயிரை வாங்கி தொலைஞ்சி இல்லை புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்களா. நான் வந்து பணம் கொடுக்குவான்னு கேட்கும்போது தேவையில்லை, நீ வந்து இதுக்கு மேற்பட்டு ஒரு விஷயம் வந்து நான் ஃப்யூச்சரில் கேட்பேன், அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க வேணால் போனதுக்கப்புறமேட்டுக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு டின்னர் சமைச்சிட்ருப்பாங்களே நம்ம ஹீரோயின், அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி விஐபி டிக்கெட் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. உடனே நம்ம ஷியா வந்து அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்களா. ஆல்ரெடி நீ பெட் கட்டியிருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ என்ன சொன்ன, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிக்கெட் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்து பெட்டு படி என்னோடய சர்நேம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன், மறந்துடாதம்மா என்னோடய சர்நேம் வந்து டேன், அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபுல்லாக வந்து கலாய்ச்சிட்ருப்பார். உடனே ஷியா வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்திட்டு ஓடிட்டுருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றதை அடுத்த வர எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.